ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிலபஸ் வைஸாக ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். சயின்ஸ் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10th புக் சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன பாடத்தில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடைசியாக இப்போ 2023 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஒளியியல் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒளியியல், மின்னோட்டவியல், மரபியல், உடல்நலம் மற்றும் நோய்கள் 4 லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு லெசனாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நாம் என்னென்ன லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த லெசனை மட்டும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா சிலபஸ் வைஸாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒளியியல் வந்து 2023 கேட்டிருக்காங்க. டாபிக் பாருங்கள், ஒளியை பற்றி அவங்களே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஒளின்றக்கா இப்போ வந்து நம்ம ஒளியை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், பேஜ் நம்பர் 16. இப்போ பாருங்கள், ஒளியியல் இதில் இருந்தால் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ராலே சிதறல் விதி கேட்டிருக்காங்க. ராலே சிதறல் விதி இங்கே பாருங்கள், என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சி அளிப்பது என்ன விதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது ராலே சிதறல் விதி. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம படிச்சுட்டு மீ ஒளி சிதறல் கேட்கலாம். நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்கலாம், மீ சிதறல்னால் என்ன, அது அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, இது வந்து கேட்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து படிக்கலாம். இப்போ வந்து இது ஒளிங்கிற டாபிக் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்கனால நம்ம வந்து கம்பல்சரி இதை வந்து படித்தே ஆகணும். இப்போ எது படிக்கலான்னு பாருங்கள், ஒவ்வொன்றா லைன் பை லைனாக படிச்சுட்டு வரலாம். நம்ம இது வந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ பாருங்கள், காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி. ஓகேங்களா, இது வந்து டிஎன்பிஎஸ்ஆர்பியில் பிசிக்கு கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. இது காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸. ஓகேங்களா, அப்புறம் பாருங்கள், இதில் வந்து கேட்குறக்கான வாய்ப்புகள் இது ஒரு கொஸ்டின், இது ஒன்று தான் கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் பாருங்கள், ஒளி விலகல். ஓகேங்களா, இது கேட்குறக்கு இருக்குது, இது மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஒளிக்கதிர் ஒன்று ஒரு ஒளி புகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளி புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும்போது ஒளிக்கதிர் தன் பாதையில் இருந்து விலகிச் செல்கிறது. ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் ஒளி விலகல் எனப்படுகிறது. ஓகேங்களா, ஒரு டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், திரும்பி ரீகால் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா, இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒளிவிலகலானது இரு ஒளிவிலகல் விதிகளுக்கு உட்பட்டு அமைகிறது. ஓகேங்களா, இது கூற்று மற்றும் காரணம்ங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ இது 2 படித்து வச்சுக்கோங்க. ஒளிவிலகல் டாபிக் எடுத்துட்டோம்னா இது 2 படிச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் ஓகே, கேட்குறக்கு வாய்ப்பில்லை. கூட்டணியில் ஏற்படும் ஒளி விலகல் இதெல்லாம் வேண்டாம். எது இம்பார்ட்டனோ அது மட்டும் உங்களுக்கு தர, அதை மட்டும் படிச்சுங்க. இப்போ பாருங்கள், மீச்சிதறல் வந்து ஒளிச்சிதறலின் வகைகள். ஓகேங்களா, இப்போ நீங்களே கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் அதுக்கு இது ஹெட்லைன் வச்சு தான் அது மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போது ஹெட்லைன் வச்சு அதுக்கு சம்மந்தமாக நம்ம படிக்கணும். இப்போ மீச்சிதறல் அப்படின்னா சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல் ஓகேங்களா எனப்படும். சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது என்னது, அச்சிதறல். மீச்சிதறல் எனப்படும். அதே மீட்சியற்ற சிதறல் அப்படின்னா சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல் சமமற்ற இருப்பின் அச்சிதறல் மீட்சியற்ற சிதறல் எனப்படும். இதெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த ஹெட்லைனை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, இந்த ரெண்டு படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ராலே சிதறல். இது பாருங்கள், இது வந்து போன டைம் கேட்டாங்க, அந்த டைம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சி அளித்தா அது என்னென்னா ராலே சிதறல் எனப்படும் சொல்லிட்டாங்க. இப்போது மீ ஒளிச்சிதறல் அப்படின்னா பாருங்கள், மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சி அளிக்க மீ சிதறல் காரணமாக அமைகிறது. வெண்மையாக காட்சி அளிக்கிறதுக்கு வந்து என்ன இது பயன்படுகிறதுனா மீ ஒளிச்சிதறல். சரிங்களா, எது காரணமாக அமைகிறதுனா இந்த மீ ஒளிச்சிதறல் தான் காரணமாக அமையுது. வெண்மை நிறமாகனா மீ ஒளிச்சிதறல். ஓகேங்களா, இது தவிர இது கேட்குறக்கு வேறு இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல எதுவும் இல்லை. நான் படித்து பார்த்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா படித்து பார்த்துக்குங்க உங்கள் மைண்ட் திருப்திக்காக. ஓகேங்களா, அப்புறம் பாருங்கள், டின்டால் ஒளிச்சிதறல் பார்க்கலாம்.
சூரிய ஒளிக்கற்றையானது தூசிகள் நிறைந்த ஒரு அறையின் சாளரத்தின் வழியே நுழையும் போது ஒளிக்கற்றையின் பாதை நமக்கு தெளிவாக புலனாகிறது. இதெல்லாம் தேவையில்லை. அவற்றில் உள்ள காற்றில் கலந்திருக்கும் தூசிகளால் ஒளிக்கற்றையானது சிதறடிக்கப்படுவதால் ஒளிக்கற்றையின் பாதை புலனாகிறது. இந்நிகழ்வு டின்டால் ஒளிச்சிதறலுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஓகேங்களா? அறையுள்ள காற்றில் கலந்திருக்கும் தூசிகளால் ஒளிக்கற்றையானது சிதறடிக்கப்படுவதால் ஒளிக்கற்றையின் பாதை புலனாகிறது. இந்நிகழ்வு டின்டால் ஒளிச்சிதறல். இதை மட்டும் நம்ம படித்தா போதும். இதுதான் என்னது டின்டால். நெக்ஸ்ட் டைம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வு டின்டால். அதாவது துகள்களால் வந்து ஒளி சிதறடிக்கப்படுவதை என்னதுன்னா டின்டால் ஒளிச்சிதறல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ராமன் ஒளிச்சிதறல் பாருங்கள். படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராலே வரிகள் என்றும் புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து கூற்று மற்றும் காரணிகளில் கேட்பாங்க. படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராலே வரிகள் என்றும் புதிய அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது வந்து 2-3 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். இது வந்து மாற்றி கூட கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக படித்தது என்ன பண்ணால் தெளிவாக படிக்கணும். இது வந்து கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது, படிச்சுக்கோங்க. அப்புறம் இது பாருங்கள். படிகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக் வரிகள் என்றும் படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ஆன்டி ஸ்டோக் வரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது வந்து படித்து வச்சுக்கணும். அப்புறம் குவி லென்ஸ் பார்க்கலாம். லென்ஸுகள். ஓகேங்களா? குவி லென்ஸ் அல்லது இருபுற குவி லென்ஸ். இவை இருபுறமும் கோளக பரப்புகளை கொண்டது. இவை மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும். இவற்றில் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. இவையே குவிக்கும் லென்ஸ். ஓகேங்களா? குவிக்கும் லென்ஸ் என்று அழைக்கப்படுது. குவி லென்ஸ் வந்து குவிக்கும் லென்ஸ். குவி லென்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஓரங்களில் வந்து மெலிஞ்சும், 2 பக்கம் ஓரத்தில் மெலிஞ்சும், மேலே எப்படி இருக்குமாமா தடித்தும் காணப்படுகிறது. இதுதான் என்னது குவி லென்ஸ். ஓகேங்களா? குழி லென்ஸ். இவை இருபுறமும் உள்நோக்கி 2 பக்கமும் என்ன பண்ண முடியும்? வளைஞ்சு உள்நோக்கி. ஓகேங்களா? குளிர்ந்த கோளக பரப்புகளை கொண்டது. இவை மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும். இவற்றின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் விரிந்து செயல்படுகின்றன. எனவே இவை விரிக்கும் லென்ஸ். இது என்னது? விரிக்கும் லென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? குவிக்கும், இது விரிக்கும். அடுத்து பாருங்கள். குவி லென்ஸின் பயன்பாடுகள். ஓகேங்களா? இதில் வந்து இம்பார்ட்டனாக எதுவும் இந்த சைடு வந்து இங்கே பாருங்கள். பேச்சு திருப்பிட்டேன். இம்பார்ட்டனாக எதுவும் இல்லை. அப்படி இம்பார்ட்டனாக தெரிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். குவி லென்ஸின் பயன்பாடுகள் பார்க்கலாம். ஒளிப்பட கருவியில் பயன்படுத்தப்படுகிறது. உருப்பெருக்கும் கண்ணாடிகளில் பயன்படுத்தப்படுகிறது. நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்திகள் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுகிறது. தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. தூரப்பார்வை குவி லென்ஸில் எனது எட்டக்குழி தூரக்குவி. ஓகேங்களா? எட்டக்குழி தூரக்குவி. தூர பார்வைனா எனது குவி லென்ஸு. ஓகேங்களா? அப்புறம் குழி லென்ஸின் பயன்பாடுகள் பார்த்துக்குங்க. கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணூறு லென்ஸாக பயன்படுகின்றன. வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படுகின்றன. கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று இருக்குது இந்த பக்கம் பார்த்துக்குங்க. லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை. தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து முன்னாடி பார்த்ததான். மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும். மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும். இது குவிக்கும் லென்ஸு, இது விரிக்கும் லென்ஸ். முன்னாடி பார்த்தோம்ல. பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும், இது மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும். குவி லென்ஸ் வந்து மெய்பிம்பம். ஓகேங்களா? குழி லென்ஸ்னால் மாய பிம்பம். தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. ஓகேங்களா? தூரக்குவி எட்டக்குழி. ஓகேங்களா? கிட்ட பார்வை குறைபாட்டை கிட்டக்குழி தூரக்குவி. ஓகேங்களா? அடுத்து கண் பாவை. ஓகேங்களா? இது ஐரிஸின் மையப்பகுதியாகும்.
ஐரிஸோட மையப்பகுதியாகும். பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண் பாவையின் வழியாக விழித்திரையை அடைகின்றன. விழித்திரைனா ரெட்டினா. இது விழிக்கோளத்தில் பின்புற உட்பரப்பு ஆகும். மிக அதிக உணர்நுட்பம் உடைய இப்பகுதியில் பொருளின் தலைகீழான மெய்பிம்பம் உருவாக்கப்படுகிறது. விழிலென்ஸ் இது கண்ணின் மிக முக்கியமான பகுதியாகும். இது இயற்கையில் அமைந்த குவிலென்ஸாக செயல்படுகிறது. சிலியரிட் தசைகள் விழிலென்ஸ் ஆனது சிலியரிட் தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது. பொருட்களின் தொலைவுக்கு ஏற்ப விழிலென்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள இத்தசைகள் உதவுகின்றன. ஓகேங்களா. அப்புறம் அருகிலுள்ள விழி ஏற்பமைவு திறன் அருகிலுள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸ் தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தன்மை விழி ஏற்பமைவு திறன் எனப்படும். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியில் கேட்டது. மனித கண்ணிற்கு பொதுவாக 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். பாருங்கள், மனித கண் ஒன்றினால் தன் எதிரில் உள்ள பொருளை தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எனப்படும். இது அண்மை புள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இது மனித கண்ணிற்கு பொதுவாக 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். இயல்பாக மனித கண்களில் 25 சென்டிமீட்டர் முதல் இருளில்லா தொலைவு வரை உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும். ஆனால் வயது முதிர்ந்த மனிதர்களிடம் காண முடியாது சொல்கிறாங்க. கிட்டப்பார்வை வந்து மயோப்பியா. இது ஹெட்லைன் நம்ம என்ன படிச்சுக்கோங்க, கிட்டப்பார்வை மயோப்பியா. ஓகேங்களா. தூரப்பார்வை என்ன சொல்லுவாங்க, ஹைப்பர் மைட்ரோப்பியா. இங்கே இருக்கு பாருங்கள், தூரப்பார்வை ஹைப்பர் மைட்ரோப்பியா. இந்த மாதிரி தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமெல்லாம் இவ்வளோ தியரிக்குள்ளலாம் இப்போ வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் கிட்டப்பார்வை மயோப்பியா, தூரப்பார்வை ஹைப்பர் மைட்ரோப்பியா. அதாவது ஹெட்லைனை வச்சு அதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. விழிலென்ஸ் பற்றி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா விழிலென்ஸை பற்றி இருப்பாங்க. ராணியோட சிலர்லேருந்து டாபிக் எடுத்து அதுக்குள்ளேருந்து எது இம்பார்ட்டன்ட் தெரியுதோ எப்படி கொஸ்டின் எடுக்க முடியுமோ அது மாதிரி கேட்டிருக்காங்க. ராணியோட சேர்ந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது மாதிரி தான் மீச்சிதழ்னா அதில் எது எப்படி கேட்கலாங்கிறது உங்களுக்கே தோணும். ஓகேங்களா. அதை பார்த்து என்ன பண்ணணும், இதுதான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் படித்த வரைக்கும் அதில் எது மெயின் பாயிண்ட்டோ அதை கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து அவ்வளோக்கா எதுவும் இம்பார்ட்டன்ட் தெரியல. ஓகேங்களா. தேவையில்லாமல் நிறைய படிச்சுட்டு இருக்க வேணாம். எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் படிச்சுட்டு சைக்காலஜிக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி கொடுக்கணும். சைக்காலஜியில் ஃபுல் மார்க் அடிச்சுட்டு இதில் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் நாலேஜ் பார்த்தோம்னா எந்தெந்த 2022 கொஸ்டின் பேப்பர் அண்ட் 2023 இந்த ரெண்டில் எந்தெந்த லெசனில் கேட்டிருக்காங்க அந்த லெசனை மட்டும் இம்பார்ட்டனாக அதில் உள்ள இம்பார்ட்டனை மட்டும் தெளிவாக படித்தா போதும். இப்போ பாருங்கள், இப்போ தொலைநோக்கிகள் எடுத்துட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், அதில் எது இம்பார்ட்டன்ட் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், விஞ்ஞானிகள் அவர்களின் பங்களிப்புகள். அப்போ இந்த கொஸ்டின் அவங்க கணக்கு தெரிஞ்சுன்னா இது கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 1608ஆம் ஆண்டு ஜோகன் லிப்ரே என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. தொலைநோக்கி வந்து முதல்ல யாரால் உருவாக்கப்பட்டது, லிப்ரே என்பவரால். ஓகேங்களா. ஜோகன் லிப்ரஷே. ஓகேங்களா. ஜோகன் லிப்ரஷே என்பவரால் முதலில் 1968ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தொலைநோக்கி. அப்புறம் கசகசன்னு இதெல்லாம் படித்தோம்னா எத்தனையும் எல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியாது. எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. அப்புறம் புக் பேக் கொஸ்டின் வந்தோம்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். புக் பேக் கொஸ்டின் அதிகமாக கேட்கல. அதுவும் புக் பேக்லேயே பாக்ஸ் மாதிரி பொறுத்துக்கு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ இது பார்த்துக்கலாம். நம்ம ஏதோ அவங்க கண்ணுக்கு படிச்சுன்னு தெரியுதோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. இப்போ பாருங்கள், ரெட்டினா புக் பேக்கில் இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ரெட்டினா இது படிச்சுக்கலாம். ரெட்டினான்னு என்ன, விழித்திரை. கண் பாவை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை தான் என்ன சொல்கிறாங்க, கண் பாவை. சிலியரிட் தசைகள் விழி ஏற்பமைவு திறன். கிட்டப்பார்வை என்னது, 4th one சேமி புள்ளி விழியை நோக்கி நகர்தல். தூரப்பார்வைனா என்னது, அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல். அவ்வளோதான்.